அன்னலால் கட்டமைத்த பல்வேறு வழிகாட்டுதல்களில் அரசியல் ஒன்றும் மிக முக்கியமான ஒன்று. பெருமானவருடைய வழிகாட்டுதல்ல அரசியல் இல்லாத ஒரு நிலையை பார்க்க முடியாது என்பதை விட, உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலையும் அரசியல் என்பது இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் என்பது மனித வாழ்க்கையை உலகத்தில் சீர்பட செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் நிறைந்த ஒரு அம்சத்திற்கு அரசியல் என்போம். வே ஆஃப் லைஃப், வே ஆஃப் லிவிங் என்று சொல்வார்கள். வாழ்க்கையின் முறையை, வாழும் முறையை சொல்கிற ஒரு நிலை அரசியலில் உள்ளது. அரசியல் இல்லாத ஒரு நிலை உலக வாழ்க்கையில் சமநிலையை ஏற்படுத்தவே முடியாது. உலகத்தில் நபிமார்கள் வந்தது ஓரிரை கொள்கையை மறுமையை நினைவூட்டுவதாக இருந்தாலும், வாழ்கிற காலம் வரை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய விஷயங்களில் சமநிலையோடு மேம்பாட்டோடு சிந்திக்கிற ஒரு திறன் கொண்ட ஒரு நிலை அரசியல். ஆனால் நாம் பார்க்கிற, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற அரசியலில் நபி பெருமானாருடைய அரசியல் பெரும் வித்தியாசம் கொண்டது. பெருமானார் மட்டுமல்ல, முன் சென்ற நபிமார்கள், நபி அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக அரசியல் நிலைப்பாடு வருகிற வாழ்க்கையை உலகத்தில் தவிர்க்க முடியாது என்பதற்காகவே இறைவனை குறித்த, இறைவன் தனக்கு மேல் இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். முன்னால் பேசிய ஆன்மீக தலைப்பில் ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டதை போன்ற அந்த உள்ளத்தில் இறைவனை குறித்த ஆழமான நிலைப்பாடை கொண்டு வந்ததற்கு பிறகுதான் மக்களை குறித்த சிந்தனை வரும் என்பதற்காக பெருமானார் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஆன்மீகத்தை ஆழமாக பதிய வைத்ததின் ஒரு பெரிய அடையாளமாக மக்களின் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தினார்கள். நான் இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில அதையெல்லாம் பார்க்கவே முடியாது. நபி அவர்களுடைய ஒரு அற்புதமான ஹதீஸ் ஒன்று கிதாபுகளில் நாம் கேட்கிறோம். கானத் பனு இஸ்ராயீல தசூசுஹுல் அம்பியா. பனு இஸ்ரவேலர்கள், அவர்களை நபிமார்கள் அரசியலில் ஈடுபட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டுள்ளார்கள் என்று சியாசத் என்கிற வார்த்தை வருகிறது. அரபியில் சியாசத் என்று சொன்னால் அரசியல். ஆனால் குர்ஆனில் இந்த வார்த்தை வரவில்லை. இந்த கருத்து கொண்ட வெவ்வேறு வார்த்தைகள் உண்டு. முல்க் என்கிற வார்த்தை, ஹுக்கும் என்கிற வார்த்தை, தம்லீக் என்கிற வார்த்தை, இஸ்திஹ்லாஃப் என்கிற வார்த்தை, இதுவெல்லாம் முழுக்க அரசியலுடைய ஈடுபாடு மனித வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க முடியாது என்று காட்டுகிற வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை கேட்கிற போது இது நமக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை அல்ல, அது வேறு ஒருவருக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தையாக பார்க்கிறோம். இல்லை, பெருமானாருடைய வாழ்க்கையில, நபிமார்களுடைய வாழ்க்கையில அது இணைந்திருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், வலகத ஆதைனா ஆல இப்ராஹீமல் கிதாப வல் ஹிக்மத. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு வேதத்தை, மதிநுட்பத்தை கொடுத்தோம் என்று நிறுத்திக் கொள்ளாமல் ஆதைனாஹும் முல்கன் அதீமா என்று சொல்கிறார். அவர்களுக்கு மாபெரும் ஆட்சியை, அரசியலை வழங்கினோம் என்று குறிப்பிடுகிறார். அரசியலை தவிர்த்து விட்ட ஒரு வாழ்க்கை உலக வாழ்க்கையில் பார்க்கவே இயலாது. அது செய்யக்கூடிய வழிமுறைகளில் தான் கவனம். அது பெருமானாருடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருந்தது. பெருமானார் சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில வந்த நபிமார்கள் எல்லாம் அந்த சியாசத் என்று சொல்கிற அரசியல் நிலைப்பாடு கொண்ட ஒரு வாழ்க்கையை, வழிமுறையை காட்டி சென்றார்கள். ஒரு நபி போயிட்டார்னா குல்லமா ஹலக நபியுன் ஹலஃபஹு நபியுன், ஒரு நபி அரசியல் நிலையில இருந்து போயிட்டா அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு நபி தான் வருவாங்க. சொன்ன நபி சொல்றாங்க, வைன்னஹு லா நபிய்ய பஅதி, எனக்கு பின்னால ஒரு நபி கிடையாது. ஆனா எனக்கு பின்னாடி வரக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? சஹாபாக்கள். ஃபஸயகூனு பஅதி குலஃபா, எனக்கு பின்னாடி வரக்கூடியவங்க எல்லாம் ஹலீஃபான் பேர் கொண்டவங்க வருவாங்க. அதே அரசியல் நிலைப்பாடு கொண்ட நிலையில் இருந்த நபிமார்களின் பெயர்கள் பெருமானாருக்கு பின்னால் வராத காரணத்தினால் ஹலீஃபா என்கிற பெயரோடு வருகிறார்கள் சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்கிட்ட பெருமானார் சொல்றாங்க, நிறைய வருவாங்க பின்னாடி, எனக்கு பின்னாடி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்காக, பொறுப்புக்கு வர்றதுக்காக, அரசியலில் பங்கெடுப்பதற்காக நிறைய வருவாங்க.
சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபமா தக்புருனா, அப்படி ஒரு காலத்தை நாங்க பார்க்குற சூழ்நிலை வந்தா நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. அவ்ஃபு பி பைஅத்தில் அவ்வலி ஃபல் அவ்வல், முதன்மையான ஆளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒப்பந்தத்தை கொடுத்து நீங்க தேர்வு செய்யுங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜனநாயக நாட்டுல ஓட்டுரிமையின் மூலம் தகுதி வாய்ந்தவங்களை, யார் அவசியமானவங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை தருவதை போன்று அன்றைய காலத்துல கையில போய் பையத் செய்கிற நிலை இருந்தது. பெருமானார் தொடர்ந்து சொல்றாங்க, சும்மா அஅதூஹும் ஹக்கஹும், ஒருத்தரை தேர்வு செஞ்சிட்டீங்க, நிலையெல்லாம் பார்த்து தேர்வு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஹக்க கொடுங்க. அவங்களுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ, என்ன கண்ணியம் செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. வஸ்அலுல்லாஹ் அல்லதீ லக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்கள்ட்ட போய் நிக்காதீங்க, உங்களுக்குரியதை அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று சொன்ன பெருமானார் சொல்கிற கடைசி வார்த்தை கவனத்திற்குரியது. ஃபஇன்னல்லாஹ ஸாயிலுஹும் அம்மஸ்தரஆஹும், அவங்க பொறுப்புல இருந்து என்னென்ன கவனிச்சாங்க, தம்முடைய பராமரிப்புல என்னென்ன கவனிச்சாங்க, அரசியல் பொறுப்புல இருந்து பதவியில இருந்து என்னென்ன கண்காணிச்சாங்க என்பதை பற்றி அவர்களிடம் விசாரிக்க அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார். சஹாபாக்கள் உள்ளத்துல தனக்கு பின்னால் ஹலீஃபா என்கிற நிலையோடு அரசியலில் பங்கெடுக்கிற நிலை உங்களுக்கு வரும், உங்களில் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டால் உங்களை கண்காணிப்பது மக்கள் அல்ல இறைவன் என்கிற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வந்தார்கள். தனக்கு மேல ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பார்வையில தப்பிக்கவே முடியாத ஆழமான எண்ணம் தன்னுடைய காரியங்களில் செம்மையாக ஒவ்வொன்றையும் செய்ய அது வழிகாட்டியது. உலமாக்கள் சொல்றாங்க, ஆய்வு செய்து தசூசுகும், தசூஸ் என்கிற வார்த்தை சாச யசூசு சியாசத் என்கிற அந்த அர்த்தம் சொல்லுவாங்க. அரபியில பார்க்க போனா கால்நடைகளை யார் மேய்க்கிறாங்களோ அதுக்கு தான் இதை பயன்படுத்துவாங்க. கால்நடைகளை கூட்டிட்டு போய் ஆடோ மாடோ ஒட்டகமோ மேய்ப்பது, தண்ணி தருவது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது, அந்த நிர்வாகத்துக்கு தான் சியாசத்துன்னு சொல்லுவாங்களாம். அதனாலதான் பாருங்க அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நபிமார்கள் உலகத்தில் மக்களை அரசியல் ரீதியாக கவனிக்க வேண்டி இருக்குதுன்றதுனால எல்லா நபிமார்களையும் ஆடு மேய்க்க வச்சான். மா பஅஅல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம், ஆடை மேய்க்காத நபியே கிடையாது. ஏன்னா ஆடுகிட்ட ஒரு தனி விசேஷம் இருக்குங்களாமா. ஒட்டகத்தையும் மேய்ச்சிடலாம், மாட்டையும் மேய்ச்சிடலாம், குதிரையை கூட மேய்ச்சிடலாம், ஆட்டை மேய்க்க முடியாது. பலகீனமான படைப்பு, அது ஒண்ணு சேராத படைப்பு, சீக்கிரம் வேகமா பிரிஞ்சு போற படைப்பு, உடனே ஓடி விடுற படைப்பு. அதை ஒண்ணு சேர்த்து கரெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ற விஷயம் இருக்குது, ரொம்ப கஷ்டமான விஷயம். படைப்பில் பலகீனம், ஆனா அதுக்கு படுற துன்பம் இருக்குதே ரொம்ப பெருசாகும். இந்த துன்பம் குதிரையையோ ஒட்டகத்தையோ மாட்டையோ மேய்ப்பவர்களுக்கு வராது. அப்படி பார்க்க போனா இந்த பள்ளி அஜரத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அனிமல்ஸ் மேல ரொம்ப பிரியமான ஆள். இந்த கருத்து சொல்லும் போது அவர் இருக்கணும்னு நான் நினைச்சேன், இருந்துட்டாரு. அருவங்காட்டில் மேய்க்கிற அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. கூடவே எப்ப பார்த்தாலும் ஒரு 4 ஆடு சுத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப பிரியமான ஆடு, ஒரு ஆடை கருப்பாட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆடு மேய்க்கிற ஒரு நிலை யாருக்கு கிடைச்சிச்சோ அரசியல்ல ஒரு அபரிமிதமான வாய்ப்பு கிடைக்க அந்த வாய்ப்புக்கான சூழ்நிலை இடத்துல கிடைக்காததுனால வெறும் வாத்து, கோழி, அந்த சிறிய அனிமல்ஸோட போயிட்டு இருக்கிறார். வாய்ப்பு கிடைச்சா பண்ணையே வச்சிருவார் அவரு. அப்ப நபிமார்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்ததற்கான மிக முக்கியமான காரணமாக இருந்த ஆடு மேய்க்கும் நிலை என்பது அரசியலுக்கு ஒரு ஆதாரம் என்று சொல்கிறார்கள் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ். அவங்க ஒரு 3 விஷயத்தை குறிப்பிடுறாங்க. ஆடை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், ஏன் குதிரையை ஒட்டகத்தையே தேர்ந்தெடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னா ஹதீஸே வருகிறது. குதிரைய ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு கேட்டா பெருமைக்காரர்களா இருப்பாங்க, பணிவு இருக்காங்க, அகந்தை கர்வம் இருக்குமோ. ஆடை மேய்க்கக்கூடியவருடைய உள்ளம் சக்கீனத்து, கண்ணியம், பணிவு, இதுவெல்லாம் ஆடை மேய்க்கக்கூடியவருடைய நிலையாகும். மனிதர்களோடு சேர்கிற நேரத்தில் தோழமை, சுஹபத் என்பது மாற்றத்தை ஏற்படுத்துவதை போல விலங்குகளோடு பழகக்கூடியவர்களுக்கு அந்த விலங்கின் தன்மையும் வருமாமா. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. ஒரு 3 விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் ஆடு மேய்க்கிற பொறுப்பை எல்லா நபிமார்களுக்கும் ஏன் கொடுத்தான்னா, முதல்ல நபிமார்களுக்கு பணிவு வரும். பொறுப்பு வந்ததுக்கு பின்னாடி தனக்கு கீழே உள்ளவங்களை மறக்கிற நிலை வர்றது எப்போ வரும்? கர்வ, அகந்த, பெருமை இருந்தால் கீழே உள்ளவர்களை மறந்து விடுவார்கள். ஆடு மேய்ப்பவர்களுக்கு பணிவு. இரண்டாவது சொல்றாங்க, நபிமார்களுக்கு தனிமை உண்டாக வேண்டும். ஆடு மேய்க்கக்கூடிய நிலையில யாரோட இருக்க மாட்டாங்க, தனியா தான் இருப்பாங்க.
நல்லது கெட்டதை யோசிப்பாங்க, அதை எப்படி ஒன்று சேர்க்கறதுன்னு யோசிப்பாங்க, சாந்தமா ஆக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிப்பாங்க. மூணாவது சொல்றாங்க, ஆடு வைக்கக்கூடிய இந்த நிர்வாக நிலையில இருந்து இந்த உம்மத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அரசியல் நிலைக்கு அவர்களை முன்னேற்றம் செய்வதற்கு மா பாஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம், ஆடு மேய்க்காத நபியே இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தினார். பெருமானாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். நபித்துவ பட்டம் கொடுப்பதற்கு முன்னிருந்தே அந்த நிலைப்பாடு இருந்தது. சமூகத்தின் மீது அக்கறை, கவனம். பெருமானாருக்கு 20 வயது இருக்கும். ஹில்ஃபுல் ஃபுலூல் என்று சொல்கிற ஒரு சங்கத்தின் அங்கமாக இருந்தார்கள். ஹில்ஃபுல் ஃபுலூல் 20 வயசு, இளமை வயசு. மக்காவில் ஹஜ்ஜுடைய காலத்துல வியாபாரிகள் வெளியூர்ல இருந்தெல்லாம் வருவாங்க. யமன் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஜபீத் என்கிற ஊர்ல இருந்து ஒரு மனிதர் வந்தார். வியாபார சரக்கை வியாபாரம் செஞ்சார். ஆசுபெரு வாயின்னு சொல்லக்கூடிய ஊர்ல ரொம்ப பிரபலியமான ஆளு, அயோக்கிய பெயர். பொருளை வாங்கிட்டு போய் காசும் தரல, பொருளும் தரல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊர் வக்கீசர்கள்லாம் போய் சொன்னாங்க, என் பொருளை வாங்கி கொடுங்க, இல்லை காசை வாங்கி கொடுங்க. ஐயோ, ஒரு பயங்கரமான ஆள், அவர்கிட்டலாம் போய் பேச முடியாது. யாருமே உதவி செய்யல. இவர் பார்க்குற வரைக்கும் பார்த்தாரு. ஜபல அபியுத்த பைஸ்ல மேலே ஏறி நின்று உடனே கவிதையா பாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஊரை தேடி வியாபாரத்துக்கு வந்தா ஊர்ல உள்ள முக்கியஸ்தர் இப்படி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான், காசு தர மாட்டேங்கிறான், பொருளும் தர மாட்டேங்கிறான், குழம்ப ஆரம்பித்து விட்டார். ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் அவனாருடைய மகனார் ஜுபைர் அவங்க ஊருக்குள்ள இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு, இப்படியே போனா யார் மக்காவுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு வரமாட்டாங்க, இதுக்கு ஒரு வழி பண்ணணும். உடனே ஏற்பாடு செய்த அப்துல்லா இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வீட்டுல பனு ஹாஷிம், பனு முத்தலிப் எல்லா கோத்திரமும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனி மக்காவை நாடி எந்த ஊர்ல இருந்து ஒரு வியாபாரி வந்தாலும் அவருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நம் ஊரில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவருக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும். அப்படி முடிவு பண்ணி உடனே கமிட்டி அமைச்சு இவங்க எல்லாம் ஆசிபது வாய்க்க போய் பொருளை கொடு, காசை கொடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பொருளை வாங்கி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த ஹில்ஃபுல் ஃபுலூல் அதுல ஒரு அங்கமாக பெருமானார் சொல்றாங்க, என்னுடைய பெரிய தந்தைகளோடு இணைந்து நானும் ஒருவனாக இருந்தேன். பெருமானார் சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு நபித்துவ பட்டெல்லாம் வழங்கப்பட்டதுக்கு பின்னாடி சொல்றாங்க, இது போன்று இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் ஒரு நிலை ஏற்படுமையானால் அதில் நானும் ஒரு உறுப்பினராக இருந்து செயல்படுவதற்கு ஆசைப்படுகிறேன். இப்போ மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்கள்ல நம் மதத்தை சார்ந்தவனா சாராதவனா என்கிற நிலையெல்லாம் கடந்து எல்லோருக்கும் நல்லது பயக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆர்வத்தோடு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை பெருமானாரிடம் நபியாக அவர்கள் அனுப்பப்படுவதாக தீர்மானிக்கப்பட்ட காலத்திலிருந்தே இருக்கிறது. பெருமானாருடைய 35வது வயசுல காபத்துல்லாவை பராமரிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டு ஹஜருல் அஸ்வதை வைக்கக்கூடிய அந்த இடம் வரக்கூடிய நேரத்துல ஒரே ப்ராப்ளம். ஒவ்வொருத்தரும் உயர்ந்த கல்ல உயர்ந்த கோத்திரமாக நாங்கத்தான் வைப்போம் சண்டை. ஊரே பிரிஞ்சு போயிடும், சண்டை போட்டு கலவரம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக ஊர்காரங்க எல்லாத்தையும் அடுத்த நாள் காலையில் வர சொல்லி ஹஜருல் அஸ்வத ஒரு துண்டுல வைக்க சொல்லி துண்டுல எல்லா கோத்திரத்தாரையும் ஒவ்வொரு பகுதியா பிடிக்க வைத்து தன் பொற்கரத்தால் எடுத்து காபத்துல்லாவில் பதிவு செய்தார்கள் என்று வரலாறு சொல்றாரு. பெருமானாருடைய நபித்துவப்பட்டதுக்கு முன்னாடியே. அப்ப இந்த மக்களின் மீதும் மக்களுக்கு உண்டான நிலைகளின் மீதும் அதீத கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அக்கறை மனப்பான்மை பெருமானாருடைய நுபுவத்துக்கு முன்னாடி இருந்தது. நபித்துவ பட்டத்துக்கு பின்னாடி அதே நிலைதான் தொடர்ந்து இருந்தது. அதை குறித்து முன் சென்ற உடமாக்கள்லாம் நிறைய சொன்னாங்க. சமூக நீதி, சமூக மேம்பாடு, இதுவெல்லாம் பெருமானாருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் இறைவன் தன்னை கண்காணிக்கிறான் என்கிற நிலையோடு செய்த அத்தனை காரியங்களாம். ஆனா இன்னைக்குள்ள நிலையில அப்பேற்பட்ட உயர்ந்த அரசியல, அப்பேற்பட்ட ஒரு நல்ல நிர்வாக நிலையை பார்க்க முடியாத கால கோலம். காரணம் பெருமானார் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் விதித்த அந்த விதி. இன்னைக்கு இல்லாட்டி கியாமத் நாள் அவங்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கும் என்கிற நிலைதான். இன்னும் ஒரு ஹதீஸை கூட பெருமானார் சொன்னாங்க, இன்ன ஷர்ரர் ரிஆ ஹுதமா என்று சொன்னாங்க. மோசமான நிர்வாகி அரசியல்வாதி யார் தெரியுமா? மக்களை சிரமத்தில் ஆழ்த்தக்கூடியவன். சஹாபாக்கள் உள்ளத்துல பதிவு செஞ்சாங்க இதையெல்லாம். அப்ப அந்த நிலையெல்லாம் சஹாபாக்கள்கிட்டையும் தொடர்ந்து பய உணர்வோடு இருந்ததுனால மக்களுடைய ஹக்கில் கவனம் செலுத்தினார்கள். அந்த கட்டமைப்பு பெருமானாருக்கு பின்னால் நீடித்த காலமாக இருந்தது. அந்த நிலை எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இருக்குமே. ஆனால் பாரபட்சம் காட்டாமல்
மத ஜாதி என்கிற வித்தியாசம் இல்லாமல் ஒரு சிறந்த மக்கள் அமைதி பெறுகிற ஒரு நிலை நாட்டில் ஏற்படும். அப்பேற்பட்ட நிலையைத்தான் முன்னுதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி அமைத்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபி பெருமானார் காட்டி கொடுத்த அந்த அரசியலை முன்னெடுத்து அந்த அடிப்படையில் செல்கிற நசீபினை நம் நாட்டிலேயும் கிடைக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு இந்த பள்ளியின் இமாமுக்கு ஏதாவது ஒரு வகையில் அமையுமேயானால் அவர்கள் தயவு செய்து அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறும். ஏன்னா பல தடவை நான் அதுக்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்க இருக்க வேண்டிய இடம் இங்க இல்லைங்க. நீங்க பேசுற அரசியலுக்கும் நீங்க சொல்கிற கருத்துக்கும் நீங்க இருக்கிற இடமே வேற. ஏதாவது ஒரு இடத்துல கவுன்சிலராவது நில்லுங்க. கவுன்சிலரா நின்றாவது இந்த மக்களுக்கு என்ன செய்யுங்க, நல்லது செய்யுங்கன்னு சொன்னா அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார், எப்போதுமே சிறுசாதான் யோசிக்கக்கூடாது போனா. அதெல்லாம் குப்பை தொட்டி எலெக்ஷன். நாமெல்லாம் ஸ்ட்ரைட்டா பாராளுமன்றம், ஸ்ட்ரைட்டா சட்டமன்றம் அப்படின்னு அப்படி ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு அல்லாஹ் எனக்கு கண்டிப்பா நசீபாக்கி தரும்னு அவங்க பல தடவை சொல்லும் போது கண்டிப்பா வரும். என்கிட்ட இப்பவே பேசுங்க, இந்த ஒரு வருஷ காலத்துக்கு பின்னாடி பேச முடியாது. 2026 நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா என்னுடைய பிஏட்ட தான் பேச முடியும். அது தொழில் செய்யறாரு, அது தொழில் போறாரு, அது பாத்ரூம் போயிருக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்பவே பேசிங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அது 12 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு பேசிடுறேன். அப்புறம் யாராவது பிஏ பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பேசவே முடியாது. அதனால நல்ல ஒரு அரசியல் நிலையை பெருமானார் முன்னுதாரணம் காட்டியதை போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் நம் நாட்டிலேயும் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு வாழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்று துவா செய்து வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூடி விரைவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.